எனக்கு புரியல. ஒரு வைவ் அட்டெண்ட் பண்ணதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பிரம்மாண்டம்? நிதிஷ், அது சிறப்பு அல்ல. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஐசிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன், மெட்ரிகுலேஷன், அத்தனை பள்ளி கல்வித்துறையின் இயக்குநர்களும் திருச்சியில் அசம்பிள் ஆகிருக்காங்க. இவங்க அசம்பிள் ஆகிறது பரவாயில்ல. இவங்க ஒரு நாணய ஸ்டாஃப் பயந்துக்கிட்டு போவாங்க, போய் சொம்படிக்கணும் மந்திரிக்குன்னு. சந்திரமோகன் ஐஏஎஸ் என்ற பிரின்சிபல் செக்ரட்டரி காடரில் இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. நேற்று ஒர்க்கிங் டேயா ஹாலிடேயாப்பா? ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டேயில் இந்த ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு திருச்சிக்கு போய் உட்காந்து மேடையில் போய் வேறு யாருமே ரிசர்ச் பண்ணாத மாதிரி இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அதை இந்த ஆள் ஃபேஸ்புக் பேஜில் வர போட்டுக்கிறாரு. இப்படி ஒரு பொழப்பு புழைக்கணுமாயா நீங்கள்லாம்? நான் கேட்குறேன். ஏடிஎம்கே பேரில் நல்லா சம்பாரிச்சாரியா சந்திரமோகன்? மெட்ரோ ஹோட்டலில் இங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். நல்லா காசு பார்த்தாரு. உங்கள் மனைவி ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பொழைப்பு புழைக்கணுமா நீங்கள்? ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை கூட ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இல்லையே. இன்னும் ஒரு இன்டர்வியூ, ஒரு தீசிஸை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இவ்வளோ தானேயா? ஊரில் வேறு யாரும் ரிசர்ச்சே பண்ணுறது கிடையாதா? தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டல் இருக்கும்ல, நேற்று பூரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு படத்தை போட்டு முதலமைச்சரே வாழ்த்து சொன்னார். நான் ஏதோ சாதனை நினைச்சேன் சார். கட்சிக்காரன் வாழ்த்து சொல்கிறான், தட் இஸ் ஃபைன் மேன். நீங்களாம் அதிகாரி இல்லையா? தமிழக நிர்வாகம் எவ்வளவு தரம் தாண்டு போய்விட்டது தெரிகிறதா? கருணாநிதி சிஎம்மாக இருந்தால் இது பண்ண முடியுமா? அன்பில் மகேஷ் யோசிச்சு பாரு.